வணக்கம். பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் பட்டியலில் நிறைய முறைகேடு செஞ்சுருக்கு. அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்கார் என்ற குற்றச்சாட்டை இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது சரிதான், இருக்கட்டும். ஆனால் இந்திய தேர்தல் முறை சரியா என்றதான் இப்போ நம்ம முன்னாடி கேள்வி. இந்திய தேர்தல் முறை சரியில்லை என்பது தான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இந்திய தேர்தல் முறையில் இந்த முதல்ல எதை வச்சு நீங்கள் வாக்களிக்க அனுமதிக்கிறீங்க? இந்த வாக்காளர் அட்டை, இந்த ரேஷன் கார்டு, அது இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. முதல்ல இந்தியாவில் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தனுக்கு, இந்த மண்ணில் வாழ்ந்தவனுக்கு குடியுரிமை அட்டையே வழங்கப்படவில்லை. இது எவ்வளோ பெரிய வேதனை! இந்த 75 ஆண்டு நாங்கள் பெரிய அறிவார்ந்த நாடுன்னு சொல்லிக்கிறோம். நம்ம நாட்டில் இதற்கான திட்டத்தை ஏன் வைக்கல? குடியுரிமை அட்டை என்பது தான் இந்த நாட்டில் முக்கிய அம்சம். பிரஜா அட்டை இல்லைன்னா இந்த நாட்டிலே அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கணும். பிரஜா அட்டை உள்ளவன் தான் இந்தியாவில் இதையும் செய்ய முடியும், வாக்களிக்க முடியும், சொத்து வாங்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியுன்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் இன்றைக்கி இந்த பிரஜா உரிமை மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். தேர்தலும் நல்ல முறையில் நடந்திருக்கும். இன்றைக்கி சிறைக்கு போனால் அவன் ஓட்டு போட முடியாது. சிறையில் உள்ளவனுக்கு வாக்கு இல்லையா? அவன் இந்திய குடிமகன் இல்லையா? இதை யார் கேட்டிருக்கா? அவனுக்கு மனித உரிமைகள் அணி ஏதாச்சும் கேட்டிருக்கா? அவனுக்கு அவனை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது. அவன் உள்ளே போனோம், உள்ளே கிடப்பான், அவனுடைய ஓட்டு குறையும். இந்த மாதிரி நிலை தான் இருக்குது. இன்றைக்கி அந்த மாநிலத்தை வந்தாங்க, இதில் வேறு குடியுரிமை திருத்த சட்டம்லாம் கொண்டு வராங்க. இந்த வேடிக்கையெல்லாம் பாருங்கள். குடியுரிமை இல்லாத நாட்டில், குடியுரிமை அட்டை இல்லாத நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம். இதெல்லாம் என்ன வேடிக்கை! இவனுக்கு அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது இந்த நாட்டில். ஏதோ வெள்ளைக்காரன் போனால் கொள்ளைக்காரனுக்கு வந்தானுங்கன்ற மாதிரி நம்ம இருக்கிற ஆட்சியாளர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்கும் மக்களை ஏமாற்றி சுரண்டி வாழ்வதற்கும் தான் இருக்கிறாங்களே ஒழிய மக்கள் நலனுக்கான தலைவன் எவனுமே இல்லை என்பது தான் வேதனையான விஷயம். நீ இந்திய நாட்டை சீரமைக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. ஆனால் மக்களோ செல்ஃபோன் பார்க்குறதுலையும், டான்ஸ் ஆடுறதுலையும், ரீல்ஸ் போடுறதுலையும், குடிக்கிறதுலையும், மது போதையிலையும், கஞ்சா போதையிலையும், பல்வகை போதைகளில் அடிமையாகிட்டாங்க. இந்த நாட்டை யார் காப்பாற்றுறது? கடவுள் தான் காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு நிலை வந்து விட்டது. இன்றைக்கி சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரு பைத்தியம் சொல்லிச்சு. அது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம். சிஸ்டம் சரியில்லை என்பது சரியான விஷயம்தான். ஆனால் அது ஒரு பைத்தியம் சொன்னதால் அது பிரபலமானால் கூட அந்த பைத்தியம் சொன்னதுலேயும் உண்மை இருக்குது. அதை புரிஞ்சிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம இந்த நாட்டை சீரமைக்க வேண்டிய பணியில் நம்மளை போன்ற இளைஞர்களும் பொதுமக்களும் முன் வர வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இதை புரிஞ்சிங்க. பிரஜா அட்டை இந்த நாட்டுக்கு தேவை. பிரஜா அட்டை இல்லாமல் தேர்தல் நடத்தினா கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கம். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? சிட்டிசன் கார்டு வேணுமா வேணாமா? சிட்டிசன் கார்டு வேணும்னு நினைக்கிறவங்களாம் லைக் கொடுங்க. வானான்னு நினைக்கிறவங்களாம் நான் ஏதோ பைத்தியக்காரன் பேசுகிறான்னு நினச்சிட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த நாட்டில் பிரஜா அட்டை நாட்டுக்கு மிக தேவை. பிரஜா அட்டை இல்லாமல் தேர்தல் இல்லை என்ற நிலை வருவாக வேண்டும். நன்றி, வணக்கம்.